வணக்கம், ஐ ஆம் ஜெயா. நம்ம இன்ஸ்டியூட்டில் யூஜிசி நெட், ஜேஆர்எஃப், டிஎன்செட் 2024, பிஜிடிஆர்பி பேப்பர் 2 இங்கிலீஷ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடலாம். பேப்பர் 1க்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேப்பருக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுறோம். ரீசெண்டான பிஒய்கியூஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் டு கிராக் த எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஸ்டியூட்டில் டீட்டெயில் கேட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லுக் அட் British literature most important question part 2. Okay, let's go to the questions. Question number 1. Who introduced sonnet in English? So who introduced sonnet in English? So sonnet இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் சானட் பெட்ரார்க். ஓகேவா? ஸோ பெட்ரார்க் இஸ் எ இட்டாலியன் poet. ஓகே, பெட்ரார்க் அப்படிங்கிறவர் இட்டாலியன் போயிட்டு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு சானட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இங்கிலீஷில் சானட் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். ஆப்ஷன் ஏ பெட்ரார்க், ஆப்ஷன் பி ஏர்ல் ஆஃப் சர்ரே, ஆப்ஷன் சி ஜாஃப்ரி சாசர், ஆப்ஷன் டி தாமஸ் வயட். ஸோ இப்போ பெட்ரார்க் அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் போயட், இட்டாலியன் சானட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஏர்ல் ஆஃப் சர்ரே அண்ட் வயட். சர்ரே அண்ட் வயட் 2 பேருமே க்ளோஸ்லி கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாஃப்ரி சாசர். ஸோ ஜாஃப்ரி சாசர் என்ன ஜானரை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் ஹீராயிக் கப்லெட், ரைம் ராயல். இது அவருடைய ஜானர். ஸோ அப்போ இந்த ஏர்ல் ஆஃப் சர்ரே அண்ட் தாமஸ் வயட் இருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, தாமஸ் வயட். ஸோ சர்ரே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பிளாங்க் வேர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சானட்டை டெவலப் பண்ணார். ஆனால் அந்த சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தாமஸ் வயட். ஓகேவா? ஸோ தாமஸ் வயட் எப்படி ஒரு சானட்டை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி சர்ரே என்ன பண்ணுறாரு, அதை நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக டெவலப் பண்ணார். சானட்டை பிளாங்க் வேர்ஸை கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ ஏர்ல் ஆஃப் சர்ரே வெர்ஜிலோட அனைடு அப்படிங்கிறதுல புக் 2 and 4 டிரான்ஸ்லேட் பண்ணார். எந்த ஃபார்மில்? பிளாங்க் வேர்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இப்போ தாமஸ் வயட்டுடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஒரு போயம் இருக்குது. என்ன? ஃபர்கெட் நாட் எட். ஸோ இட் இஸ் அ ஃபேமஸ் போயம். ஸோ இட் இஸ் ரிட்டன் ஃபார் ஆன் பொலின். ஸோ ஹூ இஸ் ஆன் பொலின்? ஆன் பொலின் அப்படிங்கிறவங்க யார்? குயின் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ ஹென்ரி த 8th செகண்ட் ஒய்ஃப் தான் யார்? ஆனி பொலின். ஸோ ஆனி பொலின் மதர் ஆஃப் குயின் எலிசபெத் 1. ஹென்ரி அண்ட் ஆனி பொலின் த பேரண்ட்ஸ் ஆஃப் குயின் எலிசபெத் 1. ஸோ அவங்களுக்காண்டி இந்த போம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னால் வயாட் லவ்ட் த ஆன் பொலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Tortles Miscellany was published in the year. ஸோ Tortles Miscellany அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த அந்தாலஜி. ஓகேவா? ஸோ கலெக்டட் ஆஃப் போயம்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை ஃபஸ்ட்டு அந்தாலஜியாக பப்ளிஷ் பண்ணது யாருன்னா இந்த டார்ட்டில்ஸ் மிஸ்செல்லனி. ஸோ டார்ட்டில் அப்படிங்கிறது ரிச்சர்ட் டார்ட்டில். ரிச்சர்ட் டார்ட்டிலுடைய மிஸ்செல்லனி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அந்தாலஜியாக வெளிவந்தது. ஸோ இது இயர் எப்போ அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1552, 1557, ஆப்ஷன் சி 1560, ஆப்ஷன் டி 1564. ஸோ இதில் அந்தாலஜி எந்த வருஷம் இந்த டார்ட்டில்ஸ் மிஸ்செல்லனி அப்படிங்கிற அந்தாலஜி எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த டார்ட்டில் மிஸ்செல்லனியோடைய ஒரிஜினல் டைட்டில் என்னென்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். டார்ட்டில்ஸ் மிஸ்செல்லனியோடைய ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? 1557. ஸோ 1557 தான் ரிச்சர்ட் டார்ட்டில் அப்படிங்கிறது தான் டார்ட்டில்ஸ் மிஸ்செல்லனி ஆர் சாங்ஸ் அண்ட்
சானட் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் வந்து ஒரு ஆந்தாலஜியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. யூஸ்வலி கால்டு இதை வந்து டோட்டல் மிஸ்செல்லனி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் டைட்டில் என்ன? சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். அப்போ நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி, இங்கிலீஷ்லேயே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணப்பட்ட ஆந்தாலஜி எதுன்னு கேட்டால் டாட்டல்ஸ் மிஸ்செல்லனி. டாட்டல்ஸ் மிஸ்செல்லனி இயர் 1557. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனில் வந்து எத்தனை போயம்ஸ் இருக்குன்னா 271 போயம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 1557 எடிஷனில் வந்து ஹவு மெனி போயம்ஸ் ஆர் த 271 poems contains that anthology. அந்த ஆந்தாலஜியில் 271 poems இருக்குது. ஸோ அதில் வந்து 96 poems வந்து தாமஸ் வயட்டோடைய போம். ஓகேவா? ஸோ அந்த 271ல் ஹவு மெனி போயம்ஸ் ஆர் வயட்? ஸோ 96 poems. ஓகே. ஸோ லேட்டர் ஆந்தாலஜி. ஸோ ஃபஸ்ட் ஆந்தாலஜின்னு கேட்டால் சாங்ஸ் அண்ட் சானட், டாட்டல்ஸ் மிஸ்செல்லனி. ஸோ லேட்டராக வந்து இது வந்து எப்போ? 1557. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து ஆந்தாலஜி வந்திருக்குன்னா 1593ல். ஸோ ஆந்தாலஜி பேர் வந்து த ஃபீனிக்ஸ். ஓகேவா? லேட்டர் ஆந்தாலஜி, லேட்டர் அனதர் இன்னொரு ஆந்தாலஜி வந்திருக்குது. அது என்னென்னா த ஃபீனிக்ஸ் 1593. ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ டாட்டல்ஸ் மிஸ்செல்லனி, ரிச்சர்ட் டாட்டல். நமக்கு டாட்டல் மிஸ்செல்லனினாலே 1557. அதில் தாமஸ் வெயிட்டோடைய போயம் 96 போயம்ஸ். சாங்ஸ் அண்ட் சானட் அனதர் டைட்டில் சாங்ஸ் அண்ட் சானட். ஸோ இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில் தெரிஞ்சால் எனஃப். ஓகே. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So the first English play in blank verse is. So the first English play in blank verse. So இங்கிலீஷ் பிளே பிளாங்க் வேர்ஸில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட ஒரு பிளே எது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே இன் பிளாங்க் வேர்ஸ் இஸ் டேஸ். ஆப்ஷன் ஏ அண்ட் டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ், ஆப்ஷன் பி கார்படக், ஆப்ஷன் சி ஹேம்லெட், ஆப்ஷன் டி ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸோ தீஸ் 4 ட்ராமாஸ் ஆர் கால் த ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ். ஓகேவா? ஸோ இந்த 4மே எப்படின்னா ட்ராஜடிஸ். அதுவும் என்ன ஜானரில் இருக்குன்னா ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு ஜானரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டைட்டஸ் அண்ட் ஆண்ட்ரோனிக்கஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர், காட்போடக் ரிட்டன் பை தாமஸ் நாட்ரான் அண்ட் தாமஸ் செக்வெல், ஹேம்லெட் ஷேக்ஸ்பியர், ஸ்பானிஷ் ட்ராஜடி ரிட்டன் பை தாமஸ் ஹெட். ஸோ இந்த 4 ஒர்க்குமே, இந்த 4 ஒர்க்ஸுமே என்ன ஜானரில் இருக்குன்னா ட்ராஜடி, அதுவும் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அப்போ த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கார்படக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்ட பிளே. ஓகேவா? அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ட்ராஜடி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடின்னு கேட்டாலும் கார்படக் தான். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ்ன்னு கேட்டாலும் ஆன்சர் என்னது? கார்படக். ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஒன், கார்படக். ஸோ இட் இஸ் ரிட்டன் பை Thomas Norton and Thomas Sackville. Thomas Norton wrote first 3 acts. So Sackville wrote remaining 2 acts. Okay. So 4x இதனுடைய சப்டைட்டில் இருக்குது. கார்போடக் த சப்டைட்டில் வந்து என்னதுன்னா 4x and 4x. சாரி, ஃபேரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஓகே. ஃபேரக்ஸ் எஃப் தான் ஃபஸ்ட்டில் வரும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து போரக்ஸ் அண்ட் ஃபேரக்ஸ்னு கேட்டிருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து அங்கே இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ கார்போடக்குடைய சப்டைட்டில் என்னது? ஃபேரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் கால்ட் த ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ். தீம் என்ன? இந்த கார்படக்குடைய தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரி. ஓகேவா? பொலிட்டிக்கல் ரைவல்ரி தான் இந்த கார்படக்குடைய தீம். ஸோ இதில் வந்து ஃபேரக்ஸ் அண்ட் ஃபோரக்ஸ் அப்படிங்கிற வந்து கிங்கோடைய அவங்களுடைய கிங்குடைய பசங்க தான் 2 பேரும். ஓகேவா? கிங்குடைய சன்ஸ் தான் அந்த ஃபேரக்ஸ் அண்ட் ஃபோரக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து யங்கர் வந்து என்ன பண்ணிடுறான்? யங்கர் யார்? ஃபோரக்ஸ். ஃபோரக்ஸு கில்டு த ஃபேரக்ஸ். எல்டரை வந்து என்ன பண்ணிடுறான்? மர்டர் பண்ணிடுறான். ஃபார் பவருக்காண்டி வந்து என்ன பண்ணுறான்? மர்டர் பண்ணிடுறான். ஸோ அப்போ குயின் வெதினா என்ன பண்ணுறாங்க? ஸோ தன்னுடைய ஃபேவரைட்டான பையன், எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு பேபி அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாய் மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷனால் என்ன பண்ணுறாங்க? யங்கர் சன்னை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில் அமங் த பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க தாட், கிங் தான் வந்து பவர்க்காண்டி 2 குழந்தைங்களையும் வந்து என்ன பண்ணிட்டாரு, மர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு சிவில் வார் அளவுக்கு வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ லாஸ்ட்டில் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் பண்ணி பண்ணி எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் வந்து அது எப்படி முடியுதுன்னா, ஒரு ட்ராஜடியாக முடிஞ்சது. பிளட் செல் ட்ராஜடியாக முடியுது. தட்ஸ் ஆல் த ஸ்டோரி. ஸோ நமக்கு தெரிகிறது என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ளே ட்ராஜடி எதுன்னு கேட்டால் கார்போடக். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ளே ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ்ன்னு கேட்டாலும் என்ன ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், கார்போடக். கார்போடக்கோடைய சப்டைட்டில் என்ன, ஃபேரக்ஸ் அண்ட் போரக்ஸு. ஸோ இது வந்து தீம் என்ன, பொலிட்டிக்கல் ரைவல்ரி. எழுதுனது யார், தாமஸ் நார்டன் அண்ட் தாமஸ் சாக்வெல். தாமஸ் நார்டன் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆக்ட், தாமஸ் சாக்வெல் அப்படிங்கிறவர் வந்து ரிமைனிங் 2 ஆக்ட்ஸ். ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் 1561 வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? கார்போடக் வாஸ் ரிட்டன் இன் 1561. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ். ஸோ இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஜாஃப்ரி சாசருடைய ஜாஃப்ரி மான்மவுத் ஹிஸ்டோரியா ரெகம் பிரிட்டானியாவை பேஸ் பண்ணது. ஓகேவா? கார்போடக் வந்து ஸ்னேக் அண்ட் ட்ராஜடி மாடல். ஓகேவா? கார்போடக் வந்து எந்த மாடலில் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, ஸ்னேக் அண்ட் tragedy. Okay, Pharax and Porax is the subtitle. Okay, theme and the political rivalry. So that's all this question. So next question, the first English comedy. So first English tragedy என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ கேமர் கேட்டன் ஸ்னீடில், ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர், மினாச்மி த காமெடி ஆஃப் எரர். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம காமெடி ஆஃப் எரர் அப்படிங்கிறது வந்து யாருடைய ஒர்க்குன்னு தெரியும், ஷேக்ஸ்பியர். மெனாச்மி, ஸோ இட் இஸ் ஏ ரோமன் பிளேரைட், பிளாட்டஸோடைய ஒர்க் தான் மெனாச்மி. ஸோ ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து யார், நிக்கோலஸ் உடால்ஃப். ஸோ கேமர் கேட்டன் ஸ்னீடில்ஸ் வந்து ஆத்தர் யாருன்னு தெரியல, பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜான் ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக வந்து அட்ரிபியூட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி எதுன்னு கேட்டால் ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஸோ ரிட்டன் பை நிக்கோலஸ் உடால். ஸோ இதை எழுதினது யாருன்னா நிக்கோலஸ் உடால். He was a schoolmaster. So it is modeled on Plautus மைல்ஸ் க்ளோரியஸ். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, பிளாட்டஸ் அப்படிங்கிற ரோமன் ரைட்டருடைய மைல்ஸ் க்ளோரியஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு மாடலாக எடுத்து இந்த ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது எதுக்காண்டி எழுதினார்னா, ஸ்கூலில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராமா எனக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து இதை வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் வெஸ் ஃபார்மில் எழுதியிருக்காங்க, 5 ஆக்ட். ஓகே, ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் ரிட்டன் பை நிக்கோலஸ் உடால், ரிட்டன் இன் 1552, called as the first English comedy, written in verse, 5 acts. ஓகேவா? ஸோ ஹியர் ஒன் ஆஃப் த மெரி கேரக்டர், ஒரு ஃபன் கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா மேத்யூ மெரி கிரீக் அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து ஃபன் மேக்கர் ஆஃப் த பிளே யாருன்னா மேத்யூ மெரி கிரீக். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு காமிக்கலான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ரால்ஃப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விடோவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரால்ஃப் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி மாதிரி, லாஸ்ட்டில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபன்னி ஸ்டோரி மாதிரி வந்து இது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மேத்யூ மெரி கிரீக், ஃபன் மேக்கர் ஆஃப் த பிளே ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து அதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினில் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடியில் ஆப்ஷன்ஸில் வந்து கேமர் கேட்டன்ஸ் நீடில் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கா. ஸோ அது வந்து எழுதுனது வந்து யாருன்னு தெரியலை, ஜான் ஸ்டில்லுன்னு ஆட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து செகண்ட் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. கேமர் காட்டன்ஸ் நீடில் ரிட்டன் இன் 1575 இன் வேர்ஸ். ஸோ ஆத்தர் யாருன்னு தெரியலை, ஆனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க,
செகண்ட் இங்கிலீஷ் காமெடி எதுன்னு கேட்டால் கேமர்காட்டன்ஸ் நீடில். ஓகேவா? ஸோ இந்த மீனாட்சுமி அப்படிங்கிற ஸ்டோரிக்கும் காமெடி ஆஃப் எரருக்கும் வந்து என்ன இருக்குன்னா ரிலேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் பிளாட்டஸோடைய மீனாட்சுமியில் வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து அந்த ஒரு 2 ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ன் ஆனோடனே என்ன பண்ணிடுறாங்க, செப்பரேட் பண்ணப்படுறாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே சேர்றாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஷேக்ஸ்பியர் நமக்கு வந்து காமெடி ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்து எழுதுகிறார், ஒரு ப்ளே வந்து எழுதியிருக்காரு, ஏர்லி ப்ளே. சரியா? ஏர்லி காமெடியில் வந்து இந்த காமெடி ஆஃப் எரர் வரும். ஸோ அதில் உள்ள கேரக்டர்ஸ், அதில் என்ன தீம் வந்து இதுதான், 2 ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் செப்பரேட்டட் இன் சைல்ட்ஹுட்னா இன் பார்ன் பிறந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே செப்பரேட் பண்ணப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி அது ஒரு எப்படி சொல்கிறது, ஃபன்னியான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடக்கும். ஸோ அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி, த காமெடி ஆஃப் எரர். ஓகே. செகண்ட் காமெடி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அப்படின்னு சொன்னால் கேமர்காட்டன்ஸ் நீடில். ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் 1575. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி வந்து நிக்கோலஸ் உடாலுடைய ரால்ஃப் டாய்ஸ்டர். ஸோ ரிட்டன் இன் 1552 எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். குயின் எலிசபெத் ரெயின் பிட்வீன் டேஸ் இயர். ஸோ குயின் எலிசபெத் அப்படிங்கிற வந்து எந்த பீரியடில் வந்து ரெயினில் இருந்தாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1553 to 1603, 1588 to 1603, 1564 to 1616, 1603 to 1625. ஸோ இதில் வந்து குயின் எலிசபெத் வந்து எந்த பீரியடில் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இவங்க வந்து 1588 1603 வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி 44 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து லாங் லாஸ்டிங் பீரியடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ண ஒரு குயின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஹி பிலாங்ஸ் டு த டியூடர் டைனாசிட்டி. ஸோ இப்போ வந்து எலிசபெத் வந்து எந்த டைனாசிட்டியிலேருந்து வந்தவங்கன்னா டியூடர் டைனாசிட்டி. இந்த டியூடர் டைனாசிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார், ஹென்ரி த 7th. ஸோ ஹென்ரி த 7th சன் தான் ஹென்ரி த 8th. ஸோ ஹென்ரி 8th டாட்டர் தான் குயின் எலிசபெத் 1. ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து ப்ரொட்டஸ்டான்டிசம். ஓகேவா? ப்ரொட்டஸ்டான்டிசம் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் ஹென்ரி த 8th. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஹென்ரி த 8th டாட்டர், லாஸ்ட் டியூடர் மொனார்க். ஸோ கடைசியாக வந்து டியூடர் மொனார்க் யாருன்னு கேட்டால் குயின் எலிசபெத். ஸோ குயின் எலிசபெத்துக்கு அப்புறம் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் த ஸ்காட்லாண்ட்லேருந்து யார், ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வர்றாரு 1603. ஸோ 1603 யார், குயின் எலிசபெத் இறந்ததுக்கப்புறம் யார் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க, ரெயினுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த 1588 அப்படிங்கிற இயர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இயர். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலையும் பார்த்துருப்போம். ஏன்னா the Spanish Armada defeated by the British Army. பிரிட்டிஷ் நேவலால் வந்து ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படிங்கிற இது வந்து என்ன ஆகுது, அந்த ஈவெண்ட் வந்து என்ன ஆகுது, டிஃபீட் பண்ணப்படுறாங்க. யார், ஸ்பானிஷ். ஓகேவா? ஸோ தட் இஸ் த 1588 இஸ் த இம்பார்ட்டண்ட் இயர். ஏன் அப்படின்னு சொன்னால் குயின் எலிசபெத் அண்ட் மேரி ஸ்காட்டுக்கு 2 பேருக்குமே ஒரு டிஸ்பியூட், ஒரு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்குள்ளேயுமே கொஞ்சம் வந்து சண்டை வந்து போயிட்டு இருக்குது. சரியா? ஸோ அப்படிங்கும்போது தான் 1588க்கு முன்னாடி 1587 1 இயர் பிஃபோர் என்ன பண்ணுறாங்கன்னா மேரியை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிஹெட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் யாருக்கும் ஸ்பானிஷ்க்கும் ஸ்காட்டுக்கும் வந்து என்ன ஒரு அஃபினிட்டி இருக்குன்னா ரிலீஜியஸ் அஃபினிட்டி, ரெண்டுமே கத்தோலிசிசம். ஸோ அந்த ரிலீஜியஸ் அஃபினிட்டினால் ஸ்பானிஷ் என்ன பண்ணுறாங்க, ஸோ இங்கிலாந்து வந்து பிரிட்டனில் வந்து படையெடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து இங்கிலாண்டில் இருக்கிற அந்த சேனலுடைய டைட்ஸு அந்த இது நேவல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து
வந்து தெரியலை. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பானிஷை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ 1588 இஸ் எ இம்பார்ட்டண்ட் இயர் த ஸ்பானிஷ் ஆர்மடா. ஸோ குயின் எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு சொன்னாலே 1558 to 1603. ஸோ ஓகேவா, 1603 அவங்க இறந்துடுறாங்க. அடுத்து வந்து 1603 வந்து யார் வர்றாங்க, கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்காட்லேருந்து வர்றாரு. ஸோ அவர் வந்து ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். 1603 to 1625 வரைக்குமே ஜக்கோபியன் ஏஜ். ஸோ ஜக்கோபியன் ஏஜுக்கு அப்புறம் யார் வர்றாங்கன்னா சார்லஸ் த ஃபர்ஸ்ட் வர்றாரு. ஓகேவா, சார்லஸ் த ஃபர்ஸ்ட் வர்றாரு. சார்லஸ் த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து கொன்னுடுறாங்க. ஓகேவா, பிஹெட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து கிராம்வெல் பீரியட் வந்து நடக்குது. ஓகேவா, ஆலிவர் கிராம்வெல்லுடைய காமன்வெல்த் பீரியட் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆலிவர் கிராம்வெல்க்கு அப்புறம் திரும்ப ரீஸ்டோர் ஆகுது. யார், சார்லஸ் த செகண்ட் வந்து வர்றாரு. ஓகே, ஃப்ரான்ஸ்லேருந்து சார்லஸ் த செகண்ட் வந்து வர்றாரு. ஸோ அப்போ சார்லஸ் த செகண்ட் அந்த பீரியட் வந்து ரெஸ்டரேஷன் பீரியட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ குயின் எலிசபெத், அடுத்து கிங் ஜேம்ஸ் ஜக்கோபியன் ஏஜ், ஜக்கோபியன் ஏஜ்க்கு அப்புறம் சார்லஸ் த ஃபர்ஸ்ட், சார்லஸ் த ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் காமன்வெல்த், அடுத்து சார்லஸ் த செகண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் மொனார்க் வந்து ஏஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போக போக ரிமைனிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிசன்ட் ரிவோல்ட் டுக் பிளேஸ் இன் த இயர். பிசன்ட் ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து எந்த இயரில் நடந்தது? ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெவல்யூஷன் வந்து அங்கே நடக்குது. ரிவோல்ட் எந்த இயர்னா 1215, 1300, 1345, 1381. ஓகேவா, 1381, 1345, 13,000, 1215. ஓகேவா, ஸோ எந்த இயரில் வந்து பிசன்ட் ரிவோல்ட் நடக்கு அப்படின்னு சொன்னால் 1381. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ 1381. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ நமக்கு அந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஸ்பானிஷ் ஆர்மடா 1588, குயின் எலிசபெத் ரெயின் 1588, ஸோ ஜக்கோபியன் ஏஜ் 1603லேருந்து 1625. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ மைண்டில் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு டைம் கிடைக்கும்போது. ஸோ அப்போ அப்படியே நமக்கு வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம வந்து டக்குன்னு இதெல்லாம் ஆன்சர் எழுது. ஜஸ்ட் சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம எவ்வளவோ ரொம்ப படிச்சிருப்போம், ஆனால் ஜஸ்ட் அங்கே போனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு அது பேசிக்கான கொஸ்டின்ஸாக கூட இருக்கும். ஸோ நமக்கு அந்த டைம்ஸில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரிவோல்ட் பிசன்ட் ரிவோல்ட்டை வந்து லீட் பண்ணுறது யாருன்னா வால்ட் டெய்லர் அப்படிங்கிறவர். வால்ட் டெய்லர் அண்ட் த கிளர்ஜிமேன் ஒருத்தர் இருக்கார், ஜான் பால். இவங்க ரெண்டு பேர், டெய்லர் தான் மெயினான ஆள், அவர் கூட யார் இருக்காங்கன்னா ஜான் பால் அப்படிங்கிற ஒரு கிளர்ஜிமேன். ஓகேவா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஏன் இந்த பிசன்ட் ரிவோல்ட் ஆகுதுன்னா, ஒரு டேக்ஸ் ரிச்சர்ட் த செகண்ட் பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. ஓகேவா, ஸோ அக்ரேரியன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணதுனால இந்த ரிவோல்ட் வந்து எடுக்கிறாங்க. சரி, ரிவோல்ட் சப்ரஸ்டு அண்டு டைலர் வந்து என்ன பண்ணப்படுறாரு, பிஹெட் பண்ணப்படுறாரு. ஓகேவா, ஸோ இந்த ரிவோல்ட்னால யார் பிஹெட் பண்ணப்படுறாங்க, டைலர் அப்படிங்கிற வால்ட் டெய்லர் அப்படிங்கிறவர் வந்து பிஹெட் பண்ணிடுறாங்க. ஸோ 1381 வந்து பெசன்ட் ரிவோல்ட் லெட் பை வால்ட் டெய்லர். ஸோ எதுக்காண்டி, ரிச்சர்ட் டூவுடைய போல் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்காண்டி, டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிவோல்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிவோல்ட்டில் வந்து யார் பிஹெட் பண்ணப்படுறாங்க, வால்ட் டெய்லர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை தெரிஞ்சிட்டாலே எனஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வைஸாக ஓல்டு இங்கிலீஷில் என்ன இருந்ததுன்னு படிச்சிருக்கணும். ஓல்டு இங்கிலீஷில் என்னென்ன ஜானர்ஸ் இருந்தது, எப்பிக் இருந்ததா, பொயட்ரி இருந்ததா, ட்ராமா இருந்ததா அப்படின்லாம் பார்க்கணும். ஸோ ஓல்டு இங்கிலீஷில் ட்ராமா எதுவுமே
கிடையாது. ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் இருந்த ஒரே ஒரு எபிக் பியோவுல்ஃப். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்ரேச்சர் எப்படி டெவலப் ஆகுது, 15th செஞ்சுரியில் தான் மிடிவல் பீரியடில் தான் வந்து ட்ராமாவே டெவலப் ஆகுது. ஸோ அந்த ட்ராமா வந்து எது வழியாக வந்தது, ஆல்ரெடி ப்ரீவியஸ் பீரியடில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னதுன்னா மிஸ்ட்ரி, மிராக்கிள் அண்ட் மொராலிட்டி ப்ளே வழியாக தான், இன்டர்லூட்ஸ் வழியாக தான் இங்கிலீஷ்க்கு வந்து ட்ராமா வருது. ஸோ அந்த இங்கிலீஷில் வந்து ட்ராமா வந்து எந்த பீரியடில் பீக்காக இருக்குது ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் குயின் எலிசபெத்தன் ஏஜ். ஸோ குயின் எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு சொன்னாலே என்னதுன்னா குயின் எலிசபெத்துடைய ரெயினில் அவங்களுடைய பீரியட் 1588 டு 1558 டு 1603. ஓகே சாரி 1588லேருந்து 1603 வரைக்கும் அவங்களுடைய பீரியட். அந்த பீரியடில் வந்து ட்ராமாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பீரியடில் தான் யார் வர்றாங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் இருக்காங்க, பென் ஜான்சன் வர்றார். பென் ஜான்சன் வந்து எலிசபெத்தன் அண்ட் ஜேக்கோபியன் 2 பீரியட்லையுமே இருக்கார். ஷேக்ஸ்பியர் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே வந்து ட்ராமாவில் வந்து ரொம்ப ஹை பீக்காக வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து எலிசபெத்தன் ஏஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க எந்த டைனாசிட்டியிலேருந்து வந்தாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார், அவங்களுடைய எந்த வம்சத்துலேருந்து வந்தாங்க, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம படிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து போகும்போது ஸோ அவங்க வந்து மொனார்க்கிக்கு வரும்போது எந்த மாதிரியான டிஸ்பியூட் இருந்தது, யார் கூட வந்து அவங்களுக்கு ரைவல் இருந்தது, மேரி த ஸ்காட். ஸோ அதனால் வந்து 1587 என்ன பண்ணாங்க, மேரி த ஸ்காட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 2 கண்ட்ரிக்குமே இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் ஸ்காட்டுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு ஃபைட் வந்து டிஸ்பியூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஸ்பானிஷ் என்ன பண்ணுறாங்க, ஸ்பானிஷ்க்கும் ஸ்காட்டுக்கும் வந்து ரிலீஜியஸ் அஃபினிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து எங்கே இன்வைட் பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டனுக்கு வந்து வர்றாங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டு டிஃபீட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து வந்து எப்படி ஆயிடுச்சு, ஒரு கம்பீரமாக வந்து ஒரு பெரிய வந்து மொனார்க்காக வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் படிக்கும்போது அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஜேக்கோபியன் ஏஜ் வந்து 1603 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் யார், குயின் எலிசபெத் இறந்ததுக்கப்புறம் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காட்லேருந்து இங்கே வர்றார். ஓகேவா? 1605 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஒரு இன்சிடெண்ட், இந்த கன் பவுடர் ஃப்ளாட் அப்படிங்கிறது, கன் பவுடர் ஃப்ளாட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் படிக்கும்போது ஜேக்கோபியன் ஏஜில் வந்து ட்ராமாவில் என்னென்ன ஜானர்ஸ் எல்லாம் இருக்குது, ரிவெஞ்ச், மெலோ ட்ராமா, சிட்டி காமெடிஸ், இதெல்லாமே அவங்களுடைய ஜேக்கோபியன் பீரியட் பிளே ரைட்டோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ட்ராமா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோலோமியோ ஃபேர் அப்படிங்கிறது வந்து பென் ஜான்சனுடையது. ஸோ அது வந்து சிட்டி காமெடியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சிட்டி காமெடி. ஸோ அதே மாதிரி வந்து வால்பனி, ஸோ வால்பனி அப்படிங்கிறது வந்து காமெடியா ட்ராஜடியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அவர் என்ன ஒர்க் என்ன ஜானரில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பென் ஜான்சன் மோஸ்ட்லி வந்து காமெடி எழுதியிருப்பார், ட்ராஜடிஸும் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ பென் ஜான்சன் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிற ஜானரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து என்னென்னா ஃப்ளூயிட்ஸை 4 ஃப்ளூயிட்ஸை பற்றி பேசியிருப்பார். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன, அந்த 4 ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சாங்வைன், ப்ளம், எல்லோ பைல், பிளாக் பைல். ஸோ ஃப்ளம் அப்படி சாங்வைன் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ பிளட் எக்ஸசிவாக வந்து பாசிட்டிவ் மேனரிசமாக இருக்கிறது. ப்ளம் அப்படிங்கிறது வந்து அப்படியே காம் டைப்பாக இருக்கிறது. எல்லோ பைல் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆங்க்ரி, இந்த மாதிரி ஷார்ட் டெம்பர்டாக வந்து ஃபீல் பண்ணுறது. ஸோ அடுத்து பிளாக் பெயில்னா மெலன்கலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஜானர்ஸ் கொடுத்து அதனுடைய மீனிங்ஸு வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்னால் அந்த 4 லிக்யூட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. See you the next video. If you like, support